நீங்கள் ஆவியிலே அனலாக இருங்கன்னு உடனே நினச்சிக்கிறாருங்க. அப்படியே அந்நிய பாஷை பேசிட்டு எந்த நேரம் அப்படியே கதன்னு சிலவங்க இருப்பாங்க பாருங்கள். பக்கத்தில் போகவே பயமாக இருக்கும். அப்படி இருப்பாங்க பாருங்கள். எந்த சிரிக்க மாட்டாங்க, உருன்னு இருப்பாங்க, அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள். அதுதான் அனலான்னா இல்லை, அதான் அபிஷேகத்தினாலே வருகிற நிறைவு. இங்கு சொல்லப்படுகிற ஆவியிலே அனலாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது, that fire is the first love that you have shown to your Lord Jesus on the day you accept him as your savior and Lord over your life. முதல்ல அவரை ரட்சகராக ஏற்றுக்கிட்டீங்க இல்லையா, அப்போ ஒரு அன்பு காமிச்சிங்களே, அந்த அன்பு இப்போ என்ன போச்சு, என்ன ஆயிடுச்சு, அணைஞ்சு போச்சு. அனல் என்ன செஞ்சிச்சு, அணைஞ்சு போச்சு. அதை ஹனிமூன் லவ்ன்றாங்க. ஃபஸ்ட்